let a is equal to 1, 2, 3, 4 and bன்றது என்னதுன்னா நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. பீன்ற செட் எதுவுமே கொடுக்கல, டிஃபைன் பண்ணாமல் பீன்றதுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ ஃபஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1, 2, 3, 4 போட்டால் என்ன நேச்சுரல் நம்பரோட மேப்பிங் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 3, எக்ஸுக்கு பதிலாக 4 போடணும். அப்போது எஃப் ஆஃப் 1, அடுத்து எஃப் ஆஃப் 2 போடணும், அடுத்து எஃப் ஆஃப் 3, அடுத்து எஃப் ஆஃப் 4 which is equal to எக்ஸை க்யூப் பண்ணணும். உள்ளே இருக்கிறத க்யூப் பண்ணணும். 1 க்யூப் பண்ணால் 1, 2 க்யூப் பண்ணால் 2 2s are 4 which means 2 into 2 into 2 எழுதணும். 2 3 டைம்ஸ் எழுதணும். 2 2s are 4, 4 2s are 8. அடுத்து அதே மாதிரி 3 க்யூப்னா 3 3 டைம்ஸ் எழுதணும். 3 3s are 9, 9 3s are 27. அடுத்து 4 க்யூப்னா 4 3 டைம்ஸ் எழுதணும். 4 4s are 16, 16 4s are 64. இதான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்போது இது எல்லாமே என்ன நம்பர்ஸாக தான் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்குது. அதுதான் அவனே கொடுத்துருக்கான். பீன்றது நேச்சுரல் நம்பர். ஓகே, நேச்சுரல் நம்பரெல்லாம் தான் இருக்குது. ஆனால் நடுவில் இருக்க அந்த 1க்கு அடுத்து 2 வரும். 2க்கு மேப்பிங் கிடையாது, 3க்கு மேப்பிங் கிடையாது, 4க்கு மேப்பிங் கிடையாது, 5க்கு மேப்பிங், 6 கிடையாது, 7 கிடையாது. அடுத்து நான் 8க்கு தான் இருக்குது. ஸோ சில நம்பர்ஸ்க்கு வந்து பியில் இருக்க சில நம்பர்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா மேப்பிங் கிடையாது. இப்போ ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். என்னென்ன ரேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா range is equal to 1, 8, 27, 64. இது மட்டும்தான் ரேஞ்சில் இருக்கும். இதுக்கு மட்டும் தான் எனக்கு இருக்குன்னா மேப்பிங் இருக்குது. ஸோ 1, 8, 27, 64. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏ 1, 2, 3, 4 வரைக்கும் தான் ஏல இருக்குது. ஆனால் பியில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அப் டு எக்ஸட்ரா 8, அப் டு எக்ஸட்ரா 27, அப் டு எக்ஸட்ரா 64. ஸோ அப் டு எக்ஸட்ரா இஸ் கோயிங் ஆன். ஓகேவா? அப்போது நான் இப்போ கண்டுபிடிச்சது படி எனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னா 1னா வந்து 1ல் மேப் ஆகுது, 2னா 8, 3னா 27, 4னா 64. ஒவ்வொரு யூனிக் எலமெண்ட்ஸுக்குமே வந்து டொமைனுக்குமே ஒவ்வொரு கோடொமைனோட அது கண்டிப்பாக வந்து மேப்பிங் நடந்திருக்கு. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா therefore every element in A has a unique element in B. Therefore, F is 1-to-1 function.